எம்ஜிஆர் எங்களுக்கு நல்லா பிடிக்கும். எம்ஜிஆர்னா எங்க உயிர். அதனால அவருக்கு நினைவாட்டு எல்லாம் அவரு நடிச்ச படம் அவரை பத்தி எல்லாமே நாங்க பார்த்தாச்சு. அவரு இருந்தாலும் பேர் சொல்லும், அவரு இறந்தாலும் பேர் சொல்லி நாங்க வந்து பார்த்தாச்சு. எல்லாம் பார்த்தோம். எல்லா படம் நாங்க அவர் படம் எல்லா படமும் பார்த்திருக்கோம். அவ்வளவு படமும் அவரை பார்த்தாலே எங்களுக்கு ஞாபகம் பார்த்தோம். எல்லாம் பார்த்து அழுதுருக்கோம். ஏன் எங்களை விட்டு போனி எம்ஜிஆர் ஐயான்னு அழுதுருக்கோம். கன்னியாகுமரி வளர்த்த சிங்கம் நடிச்ச படம் அவளையும் பார்த்தோம். அவரு அது ஒரு இது வாழ்ந்தவ அவில நம்பி நாங்களும் வாழ்ந்தோம். எங்களை ஏன் போனி ஐயான்னு எங்களுக்கு கவலை. நாங்க கன்னியாகுமரி மாவட்டம் சுக்குபாறை திருவிழை. நாங்க வருஷந்தோறும் எம்ஜிஆர் நினைவு நாள் அன்னைக்கு ஒரு 30 பேர் எங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வருஷம் வருவோம். சில வருஷம் பிறந்த நாளுக்கும் வருவோம். என்ன ஞாபகத்துக்குன்னா, நான் பிறந்தது 1977. எம்ஜிஆர் 87 இறந்தாங்க. அப்போ அதுக்கு பிறகு எம்ஜிஆர் படத்தை பார்த்து அப்படின்ட்டு அவர் மீது ஏக பற்று. எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே எம்ஜிஆர் தீவிர ரசிகர்கள். ஆமா, நாங்க அடிமை பெண் படத்துல பார்த்தோம். அதை இப்ப நாங்க நேர்லயே பார்த்துட்டோம். ஆமா, காரெல்லாம் பார்க்கும்போது இப்ப அது தொட்டு பார்த்துருக்கோம். அதனால தொட்டு பார்த்ததுனால எம்ஜிஆர் கூட இருந்த ஒரு ஃபீலிங் உணர்வு. நாங்க அதே மாதிரி எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு எங்க ஊர் சுக்குபாறை தேரிவிலை விவேகானந்தா காலேஜ் பக்கம் தான் எங்க ஊரு. ஜனவரி 17 எங்க ஊர்ல நாங்க மீன் குழம்பு வச்சு சாப்பாடு ஒரு 3000 பேருக்கு அன்னதானம் நடத்திட்டு இருக்கோம். ஆமா, அது வருந்தக்கூடிய விஷயம்தான். நம்ம சொல்லி மக்கள் திருந்த மாட்டாங்க. இனிமேலு ஆமா ஆமா இனிமே தலைவர் படத்தை பார்த்து எங்க சித்தப்பா முன்னாடி குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கூடிய நிப்பாட்டிட்டாங்க. அத பாராட்ட வேண்டியது. அது தலைவர் நம்பிக்கை. நம்பிக்கையில இப்ப குடிக்க மாட்டாங்க. தலைவர் சண்டை காட்சிகள்ல ரொம்ப தீவிர ரசிகன். வால் சண்டை, செம்பு சண்டை, கத்தி சண்டை, அதுல ரொம்ப பிடித்தமான திறமை. அவர் ஒரு வில்லனோட மோதி நடிக்க திறமை தான் மெயின் எனக்கு. அவரோட படத்துல ஒரு டயலாக் இருக்கும், சிலங்குண்ட யானை என்ன செய்ய தெரியுமா, மதகுண்ட 1001 படத்துல அது சூப்பரா இருக்கும். நம்பியாரோட பேசுவார் எம்ஜிஆர். சிலங்குண்டம் யார சிங்கத்தோட என்ன செய்யும் தெரியுமா என்று கேட்டபோது எம்ஜிஆர் அதுக்கு பதில் நம்பியாரோட பயங்கரமா பதிலளிப்பாரு. அப்படி அப்படி அந்த வசனங்கள்லாம் கேட்க நல்லா இருக்கும். அந்த படம் மட்டும் இல்ல, வேட்டைக்கார படம், அப்படி அடிமை பெண், சிங்கத்தோடும், அதே போல மதுரை வீரன், அதெல்லாம் மறக்க முடியாத படம். தெய்வத்தாய், விவசாயி, மாட்டுக்கார வேலை, அதெல்லாம் மறக்க முடியாதுங்களா? இல்லை இன்னைக்கு வர்றவங்க என்ன பண்ணிருக்காங்க, விஜயா இருக்கட்டும், இப்ப யாரா இருக்கட்டும் வந்தா நான் தான் எம்ஜிஆர். அது நடக்காது. விஜய் யாரு வந்தாலும் நடக்கும். எம்ஜிஆர் போல யாரும் வர முடியாது. யாரும் அதுக்கு ஆதரிக்க மாட்டோம். அது என்னைக்குமே ஒரே எம்ஜிஆர் தான், தலைவர் தான். அதாவது அள்ளி கொடுக்கக்கூடிய மனம் வேணும், அது தலைவர் மட்டும்தான். எம்ஜிஆர்னாகிய தலைவர் மட்டும்தான். மக்கள் திலகம், இதய தெய்வம், புரட்சி தலைவர், சத்துணவு தந்த சரித்திர நாயகன் எம்ஜிஆர். இன்னைக்கு இல்லை, என்னைக்கு உலகம் அழிய தர
எம்ஜிஆர் பேர் இருந்துகிட்டே இருக்கான். எம்ஜிஆர் படத்துல அம்மாக்களுக்கு தாய் கொடுத்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுத்ததுல உங்களுக்கு வந்து அம்மா மேல என்ன கெட்ட வேலை நல்ல வேலை ஆக்கிடுது. கெட்டவங்களும் நல்ல மாதிரி வழி நடத்தி போகணுன்ட்டு எம்ஜிஆர் படம் பார்த்தாலே புரியும். பாடல்கள் வந்து கேட்பீங்க. ஆமா ஆமா ஆமா. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்தவரும் இல்லை, வேற வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். வந்து அவரோட படங்கள்லாம் வரணும்னு ஆசைப்படுறீங்களா திருப்பி? ஆமா, இப்பவும் டிஜிட்டல்ல உலகம் சுற்றும் வாலிபன் இறங்கி எல்லா இடமே 50 நாள் 100 நாள் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் எல்லாருமே வச்சிருக்காங்க. கில்லி தளபதிங்க இவர் நடிச்ச படங்கள் வந்தா நீங்க இந்த பசங்க ரெண்டா பார்க்க மாட்டாங்க. இப்பவும் ரிக்ஷாக்காரன் வந்து இறங்கி திருநெல்வேலியில எல்லாம் 30-40 நாள் வெற்றி விழா ஓடத்தான் செய்யுது. நாங்களும் கன்னியாகுமரியில இருந்து திருநெல்வேலி போய் பார்க்கத்தான் செய்தோம். அந்த படத்தை நீங்க புதுசா பாக்குற மாதிரி. ஆமா, சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் நல்லதான். அடுத்தடுத்து எங்க பயணம்? எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டம் போறீங்களா? ஆமா, அடுத்தல ராமாவரம் தோட்டம். அங்க அங்க மற்ற காது கேளாதவர் அந்த பிள்ளைங்களை எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள பிறந்த நாளுக்கு தான் விடுவாங்க. நாங்க போன வருஷம் பிறந்த நாள் வீட்டுக்குள்ள பார்க்க போனோன்ட்டு போன வருஷம் வந்தோம். இந்த வருஷம் என்னமோ எங்க ஊர்ல ஃபங்க்ஷன் ஜனவரி 17 வைக்கனால இறந்த நாள் வந்து பார்த்துட்டு ஆமா எம்ஜிஆருக்காக ஒதுக்கியாச்சு. ஆமா.